கோவிட் முடிஞ்சப்புறமா கிட்டத்தட்ட கடந்த ஒரு வருஷமாக பேங்க்குடைய ஃபிக்ஸட் டெபாசிட் அப்புறம் ரெக்கரிங் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கோவிட் டைமில் 5.5% கிட்ட இருந்த எஸ்பிஐயோடைய ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட் இப்போ மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7% இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க்லாம் 7.25% இருக்குது. ஜென்ரலாக அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு சில வங்கிகளான ஐடிஎஃப்சி, இண்டஸ்இண்ட் பேங்க்கில் கூட 7.9%, 7.75% இந்த அளவுக்கு உயர்த்திட்டாங்க. இதெல்லாம் நான் நான் சீனியர் சிட்டிசனுக்கு இன்னும் அதிகமாகவே இருக்கும். போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட் கூட கிட்டத்தட்ட 7.5%ல் இருக்குது. ஆனால் நம்ம பிபிஎஃப் உடைய ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்னமும் 7.1%ல் தான் வந்து உங்களுக்கு அரசாங்கம் வச்சுருக்காங்க. இது வந்து எஃப்டியோட குறைவான ரேட். இந்த சமயத்தில் நிறைய பேர்த்துக்கு எழக்கூடிய கொஷின் என்ன அப்படின்னாக்க, ஃபிக்ஸட் டெபாசிட் அப்போது பிபிஎஃப் உடைய பெட்டரா சார்? அப்போ நான் பிபிஎஃப்ல இனிமேல் பணம் போடுறதை நிப்பாட்டிட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நான் வந்து சேமித்து வைக்கலாமா அப்படின்ற கேள்வி நிறைய பேத்துக்கு வரும். இந்த கேள்விக்குண்டான பதிலை தான் நம்ம எடுத்துக்காட்டுகளோட இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வீடியோவோட இறுதியில் பிபிஎஃப்ஐ பற்றிய ஒரு சில முக்கியமான விஷயங்களும் ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் வந்து நான் சொல்லியிருக்கேன். வீடியோ இறுதி வரை கவனமாக பாருங்கள். முதல்ல பிபிஎஃப், எஃப்டி ரெண்டோடைய பேசிக் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். பிபிஎஃப்னா என்ன அப்படின்னாக்க 1968 இந்த நேஷ்னல் சேவிங்ஸ் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே வரக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் வந்து மக்களுடைய டேக்ஸ் பெனிஃபிட்டுக்காக ஒரு கவர்மெண்ட் பேக்ட் சேவிங்ஸ் ஸ்கீமை வந்து உருவாக்குனாங்க. அதுதான் வந்து உங்களுக்கு பிபிஎஃப் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து ஒவ்வொரு ஆண்டும் அரசாங்கம் வந்து உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்டான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுப்பாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒவ்வொரு 3 மாதங்களுக்கும் அரசாங்கம் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரிவ்யூ பண்ணிவிட்டு அதே அளவில் வைக்கலாமா இல்லை மாற்றலாமான்னு முடிவு பண்ணுவாங்க. இதுவே நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ்னால் என்ன சார்? ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ்னால் ரொம்ப சிம்பிளுங்க. இப்போது பேங்க் எப்படி ஒரு பாரோவருக்கு வந்து ஹவுசிங் லோனோ கார் லோனோ கொடுக்குதோ, அதுக்கு பதிலாக அவர் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாரோ, அதே போல் ஒரு டெபாசிட்டர் வந்து தன்னுடைய பணத்தை பேங்க்குக்கு கொடுக்குற கடன் தான் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட். அதுக்கு பதிலாக அரசாங்கம் வந்து உங்களுக்கு வட்டி தரும். இதுதான் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட். இப்போது இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கும் பிபிஎஃப்க்கும் உண்டான டிஃபரன்சஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இப்போ பிபிஎஃப்பில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முன்னமே சொன்ன மாதிரி 7.1%. ஃபிக்ஸட் டெபாசிட்டை பொறுத்த வரையும் நேஷனலைஸ் பேங்க்ஸ், பெரிய பேங்க்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 7.9%. இதை விட அதிகமாக ஒரு சில என்பிஎஃப்சிஸ் கொடுக்குறாங்க, அப்புறம் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸ் கொடுக்குறாங்க. நான் அதுக்குள்ளார போகல, சரிங்களா? அடுத்தது லாக்இன் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னாக்க பிபிஎஃப்பை பொறுத்தவரையும் 15 வருஷம் லாக்இன் பீரியட், சரிங்களா? நீங்கள் இதை விட்டு வெளில வர முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு அப்புறமா பார்ஷியல் வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். ஆனால் லாக்இன் வந்து 15 வருஷம். ஆனால் எஃப்டியை பொறுத்தவரையும் 7 நாள்லேருந்து 20 வருஷம் வரையும் கூட நீங்கள் எஃப்டி போடலாம். டாக்ஸ் சேவிங் எஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா லாக்இன் பீரியட் 5 வருஷம். அதை விட்டிங்கன்னா ஜென்ரலாக மக்கள் போடக்கூடிய எஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா 1 வருஷம் 2 வருஷம் அந்த அளவில் வந்து போடுவாங்க. மூணாவது, நீங்கள் இதை எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். அப்புறம் வந்து இது எப்போ வந்து நீ இன்வெஸ்ட் பண்ணலாம், எங்கே இன்வெஸ்ட் பண்ணலான்னாக்கா எந்த விதமான பேங்க்ஸ்னா அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸஸ், அதில் வந்து உங்களுக்கு வந்து எஃப்டியும் கிடைக்கும், பிபிஎஃப்பும் கிடைக்கும். பிபிஎஃப்பில் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னாக்க, இது வந்து உங்களுக்கு வருஷத்தில் எத்தனை முறை வேணால் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும், எப்போ வேணால் நீங்கள் பணத்தை போட முடியும். ஆனால் ஃபிக்ஸட் டெபாசிட்னாக்கா அது ஒரு தடவை போட்டு லாக் ஆகிடுச்சுன்னா அதுக்கு மேலே நீங்கள் பண்ண முடியாது. ஆர்டியில் வேணால் நீங்கள் மாதம் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆனால் ஃபிக்ஸட் டெபாசிட்ன்றது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இப்போது முக்கியமான டிஃப்ரென்ஸ் இதுதான், டேக்ஸ் பெனிஃபிட்ஸ். பிபிஎஃப் அப்படிங்கிறத பொறுத்தவரையும் உங்களுக்கு செக்ஷன் 80C கீழே உங்களுக்கு வந்து டேக்ஸ் டிடக்ஷன் அவைலபிள். இதில் என்னென்ன வகையான டேக்ஸ் சேவிங் அவைலபிள்னு பார்த்தீங்கன்னாக்க, நீங்கள் உங்களுடைய டேக்ஸபிள் இன்கம்லேருந்து 1.5 லட்சம் ரூபா நீங்கள் போட்டிங்க அப்படின்னாக்க அந்த 1.5 லட்சம் ரூபாயும் வந்து நீங்கள் வருமான வரி கட்ட வேண்டாம். ஒரு வேளை வந்து நீங்கள் 30% டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த 1.5 லட்சம் ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 46,800 ரூபாய் செஸ்ஸோடு சேர்ந்து உங்களுக்கு வரி வரும். அந்த வரியை நீங்கள் வந்து பிபிஎஃப்ல போட்டிங்கன்னா நீங்கள் செலுத்த வேண்டாம். அதுவும் மேக்ஸிமம் 80C கீழே வந்து 1.5 லட்சம் ரூபாய் தான். ஆனால் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க எல்லா ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கும் அந்த விதமான உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்காது. அந்த டேக்ஸ் சேவிங் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த டெபாசிட்க்கு மட்டும்தான் உங்களுக்கு இந்த டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும். ஆனால் பெரிய வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஃபிக்ஸட் டெபாசிட் அதாவது டேக்ஸ் சேவிங் டெபாசிட்டை பொறுத்தவரை அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் டேக்ஸ் எக்ஸம்ப்ட்.
ஆனால் பிபிஎஃப்பை பொறுத்தவரை உங்களுக்கு வருடம் வரக்கூடிய அந்த ரிட்டர்ன்ஸ் அப்புறம் ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட் இது எல்லாமே எக்ஸம்ட். அதனால தான் இதை ட்ரிபிள் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸம்ட், ரிட்டர்ன்ஸ் எக்ஸம்ட், அப்புறமா மெச்சூரிட்டி அமௌண்ட் எக்ஸம்ட். ஸோ இதை நான் திரும்ப சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். பிபிஎஃப்பை பொறுத்தவரை 1.5 லட்சம் ரூபாய் வரை செக்ஷன் 80C உங்களுக்கு டாக்ஸபிள் இன்கம்லேருந்து டிடக்ஷன் வரும். ஒன்று. ரெண்டாவது, அதுலேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் அண்ட் அப்புறமா மெச்சூரிட்டி அமௌண்ட் இது எல்லாமே டேக்ஸ் ஃப்ரீ தான். ஆனால் ஃபிக்ஸட் டெபாசிட்டை பொறுத்தவரை உங்களுக்கு எல்லா ஃபிக்ஸட் டெபாசிட்டும் முதல்ல வந்து டேக்ஸ் டிடக்ஷன் 80Cக்கு கீழே வந்து எடுத்துக்க முடியாது. ஒன்லி டேக்ஸ் சேவிங் டெபாசிட்ஸ் அதுக்கு 5 இயர் லாக்இன் பீரியட் உண்டு. அதுக்கு மட்டும்தான் 80C பெனிஃபிட் உண்டு. ஆனால் அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான். அதுலேருந்து வரக்கூடிய வட்டிக்கும் ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டுக்கும் நீங்கள் வருமான வரி கட்டி தான் ஆகணும். இதை நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டோட நம்ம பார்க்கலாம். இப்போது ஒரு நபர் ஒரு வருடத்துடைய தொடக்கத்தில் 1 லட்சம் ரூபா போடுறாரு பிபிஎஃப்பில், சரிங்களா? ஒரு சிம்பிளிசிட்டிக்காக ஒவ்வொரு வருஷமும் வந்து அவருக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு போடலைன்னு நம்ம வச்சுப்போமே. ஆனால் பிபிஎஃப்பில் அப்படி இருக்க முடியாது. ஒவ்வொரு வருஷமும் 500 ரூபாயாவது போட்டு வைக்கணும். ஒரு சிம்பிளிசிட்டிக்காக ஒரு ரிட்டர்ன்ஸ் கேல்குலேஷன் பர்பஸ்க்காக ஒரே ஒரு வருஷம் டெபாசிட் பண்ணுறாரு நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ 7.1% இயர்லி ரிட்டர்ன் அப்படின்னாக்க உங்களுக்கு 15 வருடத்துடைய இறுதியில் எவ்வளோ பாருங்கள், 2,79,796 ரூபாய், சரிங்களா? இதில் நான் சிம்பிளிசிட்டிக்காக ஒரு வருடத்துடைய ஸ்டார்டிங் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் என்ன, அந்த வருடத்துடைய முடிவில் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தப்புறமா மொத்த அமௌண்ட் எவ்வளோ சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன், சரிங்களா? இப்போ நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் வருவோமே. ஃபிக்ஸட் டெபாசிட்டில் அதே 1 லட்சம் ரூபாய் போடுறாங்க, சரிங்களா? போட்டால் உங்களுக்கு இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, உங்களுக்கு முதல்ல நீங்கள் அந்த 1 லட்சம் ரூபாய் போடுறீங்க. அதில் வந்து உங்களுக்கு 7.9% இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும், அதாவது நான் மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் எடுத்திருக்கேன், இருந்தாலும் உங்களுக்கு 8,137 ரூபா வரும். ஏன்னா இது வந்து குவார்ட்டர்லி காம்பவுண்டிங் ஆகும். அப்படி இருந்தும் நீங்கள் 30% டேக்ஸ் லாபில் இருந்தீங்க அப்படின்னாக்க இந்த 8,000 கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 2,500 ரூபாய் வந்து டேக்ஸாகவே போயிடும். ஸோ உங்களுக்கு நெட் ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னாக்க 1,05,600 ரூபாய் தான். இதுதான் உங்களுக்கு அடுத்த ஆண்டுக்கு காம்பவுண்டிங்க்கு போகும். இதில் தான் உங்களுக்கு அடுத்த ஆண்டு உங்களுக்கு வட்டி போடப்படும். இதே போல் ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு வரக்கூடிய வட்டியில் பார்த்தீங்கன்னாக்க இந்த இன்ட்ரெஸ்ட், இந்த வருமான வரி குறைச்சிக்கிட்டே வருவாங்க. ஸோ உங்களுக்கு காம்பவுண்டிங் ஆகக்கூடிய அமௌண்ட் வந்து குறையும். என்னதான் உங்களுடைய ரிட்டர்ன் வந்து பிபிஎஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட அதிகமாக இருந்தாலும் இன்கம் டேக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுடைய ரிட்டர்ன்ஸை வந்து இங்கே குறைச்சிரும். சரி சார், இது நீங்கள் 30% ஹையஸ்ட் டேக்ஸில் போட்டிருக்கீங்க, நம்ம 20% போட்டு பார்ப்போமே. அப்படி பார்த்தாலும் 2,55,000 ரூபாய் தான் பிபிஎஃப்ல. அப்படியும் 2,79,000 ரூபாய் டேக்ஸ் ஃப்ரீ. சரி சார், நம்ம 10% போட்டு பார்ப்போம். 10% போடும்போது தான் வந்து உங்களுக்கு இந்த பிபிஎஃப் உடைய ரிட்டர்னை வந்து பீட் பண்ணுது. ஆனால் 15 வருஷத்தில் நீங்கள் எத்தனை வருஷம் நீங்கள் வந்து 10% டேக்ஸ் ப்ராக்கெட்லேயே இருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் அதிகமாக சம்பாதிக்க போகிறீங்க, உங்களுடைய டேக்ஸ் லேப் அதிகமாகிட்டே தான் இருக்க போகுது. ஸோ இந்த டேக்ஸ் பெனிஃபிட் அப்படிங்கிறதுனால ஜென்ரலாக பிபிஎஃப்ல வரக்கூடிய ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அடுத்தது இன்னொரு முக்கியமான டிஃப்ரென்ஸ், சேஃப்டியை பொறுத்தவரை பிபிஎஃப் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் ஸ்கீம். இது 100% கவர்மெண்ட்டால் பேக்கப் பண்ணக்கூடிய ஸ்கீம். அதனால் இது மொத்தமுமே வந்து 100% உங்களுக்கு சேஃப். எஃப்டி வந்து நேஷனலைஸ் பேங்க்கில் வந்து என்ன தான் வந்து சேஃபாக இருந்தாலும், இது ஒரு லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் ஒரு சில வங்கிகள் வந்து நம்ம கடந்த ஒரு 10-20 வருஷத்தில் பார்த்துருவோம், ஒரு சில வங்கிகள் வந்து திவாலாக இருக்கும். ஒரு அன்ஃபோர்சீன் சர்க்கம்ஸ்டான்ஸில் வந்து உங்களுடைய வங்கி திவாலாகிற பட்சத்தில் அவங்களால எஃப்டி ரிட்டர்ன் கொடுக்க முடியலன்னா டிஐசிஜிசி இவங்க வந்து 5 லட்சம் ரூபாய் வரை வந்து இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் 10 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் எஃப்டி போட்டிருந்தீங்க அப்படின்னாக்க ஒருவேளை அந்த பேங்க் திவாலாகி எஃப்டி ரிட்டர்ன் கொடுக்க முடியலன்னா 5 லட்சம் ரூபாய் உங்கள் கைக்கு வரும். ஸோ ரெண்டுமே லோ ரிஸ்காக இருந்தாலும் பிபிஎஃப்ல ஒரு சின்ன மார்ஜினில் சேஃப்டி வந்து கொஞ்சம் ஹையராக தான் இருக்குது. சரி, இப்போ அடுத்து ஒரு சில முக்கியமான ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் கொஷின்ஸ். இப்போது என்னுடைய 80Cயில் அந்த 1.5 லட்சம் ரூபா அந்த கேப் வந்து நான் இஎல்எஸ்எஸ்ல ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் சார், இல்லைனா எங்கள் எம்ப்ளாயர் வந்து அதுலேருந்து எனக்கு சம்பளத்துலேருந்து டிடக்ட் ஆகக்கூடிய பிஎஃப்லேயே வந்து அந்த 1.5 லட்சம் ரூபா கழிஞ்சிருது சார், அப்படியும் நான் பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா, இதனால் எனக்கு டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்குமா?
நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஏடிசியில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குண்டான டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்காது இந்த நேரத்தில். ஆனால் உங்களுக்கு பிபிஎஃப்லேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து அப்படியும் டேக்ஸ் ஃப்ரீ தான். இப்போ உதாரணத்துக்கு என்பிஎஸ்சில் 1.5 லட்ச ரூபாயோ 2 லட்ச ரூபாயோ நீங்கள் போட்டிங்க, அது உங்களுக்கு மொத்தமாக கழிஞ்சிருச்சு சரிங்களா. அந்த ஏடிசி டிடக்ஷனில் நீங்கள் பிபிஎஃப்பில் போடக்கூடிய அமௌண்ட்டுக்கு இப்போ வந்து டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்காது. ஆனால் பிபிஎஃப்லேருந்து வரக்கூடிய வட்டி மொத்த ரிட்டர்ன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும். ரெண்டாவது ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஷின், நியூ டேக்ஸ் ரெஜிமில் தான் வந்து எந்த விதமான டேக்ஸ் பெனிஃபிட்டுமே இல்லையே, இதில் வந்து நான் பிபிஎஃப்பில் போட்டால் எனக்கு வந்து டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்குமா? போன கேள்விக்கு உண்டான பதிலே தான் இதுக்கும். உங்களுக்கு நீங்கள் அந்த இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தொகைக்கு உங்களுக்கு டேக்ஸ் டிடக்ஷன் கிடைக்காது உங்களுடைய நெட் டேக்ஸபிள் இன்கம்லேருந்து. ஆனால் நீங்கள் பிபிஎஃப்பில் போட்டிங்க, நியூ டேக்ஸ் ரெஜிம் எடுத்தும் பிபிஎஃப்பில் போட்டிங்க அப்படின்னாக்க பிபிஎஃப்லேருந்து வரக்கூடிய அந்த ரிட்டர்ன்ஸ், அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு உங்களுக்கு எந்த விதமான இன்கம் டேக்ஸ் கிடையாது. மூணாவது, சரி சார் பிபிஎஃப் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட பெட்டரா? இது வந்து ரெண்டு வேறு விதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணப்படுறது, இது வந்து ஒரு ஈக்விட்டி சரிங்களா. ஸோ இந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. உங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட் அதிகமாக இருந்தது அப்படின்னாக்க நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் எந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்றாற் போல் உங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிபிஎஃப்பில் கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து கேரண்டீடு ரிட்டர்ன்ஸ், உங்களுக்கு 100% சேஃப். நீங்கள் யங் பர்சன் அப்படின்னு உங்களுக்கு ரிஸ்க் அப்பிடைட் இருக்குது, உங்களால் வந்து ரிஸ்க் எடுக்க முடியும்னாக்க உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் அதிக பெனிஃபிட் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப சேஃபாக ப்ளே பண்ணணும், ரொம்ப சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, நீங்கள் சீனியர் சிட்டிசன் இல்லை 50 வயசுக்கு மேலே போயிட்டீங்க, இதுக்கு மேலே நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படின்னாக்க உங்களுக்கு பிபிஎஃப் வந்து சேஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ ரிட்டர்னை பொறுத்தவரை மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அதிகமாக இருந்தாலும் அது சந்தை அபாயங்களுக்கு, அந்த மார்க்கெட் ரிஸ்க்குக்கு உட்பட்டது சரிங்களா. மார்க்கெட் ஏறினா ஏறும், இறங்குனா இறங்கும். ஆனால் பிபிஎஃப் அப்படி கிடையாது சரிங்களா. பிபிஎஃப் வந்து சேஃப். கடைசியாக பிபிஎஃப் உடைய ரிட்டர்ன்ஸ் மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்னென்ன ஞாபகத்தில் வச்சுக்கணும், என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்குது. இப்போ முதல்ல நீங்கள் பிபிஎஃப் உடைய ரிட்டர்ன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். பிபிஎஃப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்க ஒரு மாதத்துடைய 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரையும் உங்களுடைய பேலன்ஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுவாங்க சரிங்களா. இல்லை, 5ஆம் தேதியிலேருந்து உங்களுடைய மாதத்துடைய முடிவு வரையும் உங்களுடைய பேலன்ஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த 5ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரை வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பேலன்ஸில் எந்த தொகை லீஸ்ட் அமௌண்ட்டோ அதில் தான் உங்களுக்கு வட்டி வந்து போடப்படும். உதாரணத்துக்கு எடுத்துக்கலாமே, ஒரு நபர் வந்து ஜூன் 2021 வந்து ஃபஸ்ட்டு ஜூன் 2021 1 லட்ச ரூபாய் இருக்குது. அவர் வந்து 9 ஜூனில் வந்து ஒரு 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ணுறாரு. ஸோ 10 ஜூன்லேருந்து அவருடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் 1,10,000 ரூபாயாக இருக்கும். இவருக்கு எதில் வந்து வட்டி போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் தேதி ஜூன் 1 லட்ச ரூபா பேலன்ஸ் இருந்தது, 9ஆம் தேதி ஜூன் வரையும் 1 லட்ச ரூபா பேலன்ஸ், 10ஆம் தேதியிலேருந்து 1,10,000 ரூபாய். இவருக்கு இந்த ஒரு மாதம் முழுக்க போடக்கூடிய வட்டி தொகை வந்து இந்த 1 லட்சம் ரூபாயில் தான். இந்த 10 லட்சம் ரூபாய், இந்த 1,10,000 ரூபாய்க்கு இவங்க வட்டி போட மாட்டாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஃபஸ்ட்டு ட்ரிக் என்ன அப்படின்னாக்க, உங்களுடைய பிபிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் மாதம் போடுறவராக இருந்தால் அல்லது நீங்கள் எப்போ போடுறதா இருந்தாலும் மாதத்துடைய 5ஆம் தேதிக்கு முன்னாடியே நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னாக்க உங்களுடைய பிபிஎஃப் ரிட்டர்ன் வந்து ஜென்ரலாக அதிகமாக இருக்கும் சரிங்களா. இன்னொன்று, ரெண்டாவது விஷயம் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னாக்க, பிபிஎஃப் உடைய ரிட்டர்ன் வந்து ஒவ்வொரு 3 மாதங்களுக்கும் கவர்மெண்ட் ரிவ்யூ பண்ணும். மாற்றணும்னு அவசியம் இல்லை, ஆனால் ரிவ்யூ பண்ணிவிட்டு அப்படியே வச்சுக்கலாமா இல்லை மாற்றலாமான்னு முடிவெடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட பணம் பிரச்சனை இல்லை அப்படின்னாக்கா முடிஞ்ச வரை ஏப்ரல் 5ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அந்த முழு ஆண்டுக்கும் உண்டான அந்த ரிட்டர்ன்ஸ், அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வருடத்துடைய மிடில் டெபாசிட் பண்ணிங்கனாக்க அந்த ஹாஃப் இயர் வந்து உங்களுக்கு போயிடும் சரிங்களா. அதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அதுக்கு தான் வந்து உங்களுக்கு வட்டி கிடைக்கும். ஸோ உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னாக்கா ஏப்ரல் மாதம் ஆரம்பத்திலேயே 5ஆம் தேதிக்குள்ளார ஒரு லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுடைய ரிட்டர்ன் வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து ரெண்டாவது ட்ரிக். நம்ம முன்னமே சொன்ன மாதிரி எந்த விதமான டெபாசிட்டும் மாதத்துடைய 5ஆவது நாளுக்கு முன்னாடி பண்ணிடுங்க சரிங்களா. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லாமலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னாக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.